இந்தியால இனி கேஸ் தட்டுப்பாடே வரதுக்கு வாய்ப்பில்லையா? ரஷ்ய கஜானாவுல அடி விழுந்ததுனால இந்தியாவுக்கு ஓடி வந்து புடின் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? உலகளாவிய எரிசக்தி சந்தையில ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு மத்தியில ட்ரம்ப் அவரு சமீபத்துல விதித்த கட்டுப்பாடு காரணமா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாய் மார்ச் மாதத்துல கடுமையா சரிஞ்சிருக்கு. இந்நிலையில உடனடியா சரி செய்ய ரஷ்யா இந்தியாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை அதிகரிக்கிற முயற்சியில இருக்கிறாங்களாம். ரஷ்ய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்க தரவுகள் படி 2025-26 மார்ச் மாதத்துல ரஷ்யாவோட வருவாய் 43% குறைஞ்சிருக்கு. 617 பில்லியன் ரூபிள் சுமார் 7.72 பில்லியன் டாலர் மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா விதிச்ச கட்டுப்பாடு தான். இதனால ரஷ்யா மொத்த அரசு வருவாயில எண்ணெய் எரிவாயு துறையோட பங்கு சுமார் 25%. இந்த துறையோட வருவாய் குறைவு அரசோட நிதி நிலையை நேரடியா பாதிக்கும் விஷயமா இருக்கிற காரணத்தினால இப்பிரிவுல ஏற்றுமதி வர்த்தகம் பாதிச்சா இது உடனடியா தாக்கத்தை ஏற்படுத்துமாம். 2025ஆம் ஆண்டு அதிகப்படியான ராணுவ செலவுகளோட காரணமா ரஷ்யாவோட பட்ஜெட் பற்றாக்குறை 5.6 டிரில்லியன் ரூபிள் அல்லது ஜிடிபியின் 2.6% உயர்ந்திருக்கு அப்படின்னு ரஷ்ய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்டிருக்க அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வர மோதல்கள், குறிப்பா ஹார்முஸ் நீரிணை வழியா செல்லும் கப்பல்கள் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடைகள் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை பாதிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட குழப்பம் பல நாடுகளுக்கு சவாலா மாறி இருக்கு. இந்த நிலையில ரஷ்யா இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு வழங்க தயாரா இருக்காங்களாம். இந்த நடவடிக்கை இந்தியாவோட எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரஷ்யாவோட எண்ணெய் எரிவாயு குறைவு அதோட பொருளாதாரத்தை அழுத்தத்தை அதிகப்படுத்தி இருக்கு. இந்தியாவோட எரிசக்தி ஒத்துழைப்பு அதிகரிப்பது அதோட முக்கிய வர்த்தக உத்தியா மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம்.